ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA3M கிராண்ட் ட்ராகன் 4D கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டியூஸ்டே 6/2/2024. ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒரு வேளை கெஸ்ஸிங் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். கிராண்ட் ட்ராகனுக்கு நம்ம டெய்லியும் ப்ரிடிக்ஷன் கொடுத்துக்கிட்டுருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா, கட்டாயம் கிடையாது. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இந்த செவ்வாய்க்கிழமை கெஸ்ஸிங்கை நம்ம நேற்றைக்கு திங்கக்கிழமை ரிசல்ட்டை வச்சு தான் உருவாக்கியிருக்கோம் நண்பா. இது நேற்றைக்கான திங்கக்கிழமை ரிசல்ட்டு, ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு, அதோட ஷார்ட்டர் கன்சலேஷன் சொல்லிட்டு எல்லா ரிசல்ட்டுமே கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டில் மிஸ் ஆகிருக்க அந்த நம்பரையும் பெயர் செய்யும் தான் நண்பா இந்த ட்ராவுக்கான டச் நம்பராக எடுத்திருக்கோம். ஏன்னா அந்த நம்பர்ஸ் தான் நம்மளுக்கு இது வரைக்கும் நல்ல டச்சுகளை கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதனால் இந்த ட்ராவலையும் சேம் ஃபார்மேட்டை எடுக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம இந்த 6ஆம் தேதிக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 3 ப்ரைஸ்லையுமே உள்ள காமன் நம்பர்ஸை நம்ம தனியாக எடுக்க போகிறோம். ஸோ காமன் நம்பர்ஸை எடுத்தது போக மிச்ச நம்பர்ஸை நம்ம பெயர்ஸ் போட போகிறோம். அதாவது இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது நம்மளுக்கு 8408 நண்பா, செகண்டில் இருக்கிறது 7150, தேர்டில் இருக்கிறது 8035. இப்போ இதில் ஏதாச்சும் காமன் பெயர்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு காமன் பெயர்ஸ் இருக்குது நண்பா. இங்கே நம்மளுக்கு 80 நம்மளுக்கு காமன் பெயர்ஸ் நண்பா. அதே மாதிரி 80, அதோட நம்மளுக்கு 50, வேறு ஏதாவது காமன்ஸ் 8050 காமன் நம்பர். அதோட நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக உள்ள நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இதில் 4, இதில் 71, இதில் நம்மளுக்கு 3. ஸோ இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங் என்வோ. இந்த நம்பர்ஸை தான் நம்ம இந்த ட்ராவுக்கான கீ நம்பராகவும் 4D நம்பர்ஸாகவும் பயன்படுத்த போகிறோம் நண்பா. இப்போ இதை நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். G1 படி இந்த ட்ராவில் கிடச்சிருக்க ஃபஸ்ட்டு நம்பர் 4713. இது நம்மளுடைய 4D என்வோ நண்பா. 4713 சிங்கிள் நம்பராக கிடச்சிருக்கு நண்பா. செகண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு G2 படி 8050 கட்டிருக்கு. இதோட 805 6ன்னு கிடச்சிருக்கு நண்பா. இந்த 2 நம்பர்ஸ் தான் நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான ஹிட் நம்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. இப்போ நம்ம இந்த 805 நம்ம ஃபுல் செட்டாக மாற்றிடலாம். 805 ஈக்குவல் டு 8051, 8052, 8053, 8054, 8055, 8056, 8057, 8058, 8059, 8050. இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய செட் நம்பர் நண்பா. ஸோ இது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு, இது நம்மளுக்கு செகண்ட். இதில் ஏதாச்சும் ஒரு நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வருதான்னு பாருங்கள். ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவு கிடச்சிருக்க நம்பர் நண்பா. ஏன்னா எப்போதுமே ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு இந்த 3 நம்பர்ஸை தொட்டால் மட்டும்தான் நம்மளால் ஓரளவுக்கு வின்னிங்கை எட்ட முடியும். அது ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஷார்ட்டர் அல்லது கன்சல்டேஷனில் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இந்த கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலட்டுனா, நான் ஏற்கனவே சொன்னது போல் நம்ம சேனலில் வேண்டாம் மெம்பர்ஷிப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இப்போது இந்த நம்பர்ஸை குறைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒருவேளை இந்த நம்பர்ஸை குறைக்க முடிஞ்சுன்னா நம்மளுக்கு இந்த ட்ராவில் கூடுதலாக நம்மளுக்கு நம்பர்ஸ் எடுக்கிறதுக்கு அதிகப்படியாக வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ இந்த 805 சம்மந்தப்பட்ட பெய்ட்ஸ் ஏதாச்சும் இதுக்குள்ளே இருக்கான்னு பார்த்துடலாம். 805 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தேர்ட் ப்ரைஸில் ஒரு நம்பர்ஸ் இருக்குது, 8035ன்னு சொல்லிட்டு. ஸோ அதை தவிர மற்ற நம்பர்ஸ் இதில் ஏதாச்சும் ஒன்று மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். 805, 4093, 7063, 8539. இதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதில் 2 பெயர்ஸ் இருக்குது. 85ங்கிற பெயர் இருக்கிறனால இதை மார்க் பண்ணிக்கிறோம்.
7524 5042 இதை மார்க் பண்ணிக்கலாம். 1426 1813 0778 இதை மார்க் பண்ணிக்கலாம். 09 இதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 3618 2903 4668 3361 3867 0255 நோட் பண்ணிக்கலாம். 4081 நோட் பண்ணிக்கலாம். 1699 9377 7306 7540 நோட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்பர்ஸை தனியாக பிரிக்கும்போது இதில் என்னென்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்மளுக்கு 41, இதில் நம்மளுக்கு 47, இதில் 96, இதில் 77, இதில் 42, இதில் 39, இப்போது இதில் வச்சு நம்மளுக்கான பெயர்ஸை உருவாக்கலாம் நண்பா. இதில் அதிகப்படியான நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 அதிகப்படியாக இருக்குது நண்பா. 4 அதிகப்படியாக இருக்குது. இந்த நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 அதிகப்படியாக இருக்குது. அதுக்கடுத்த ஸ்டேஜில் 9 அதிகப்படியாக இருக்குது. 9 7. இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 7 வந்து டபுளாக கிடச்சிருக்கு நண்பா. அதனால் 7 சம்மந்தப்பட்ட நம்பர்ஸ் தான் நம்மளுக்கான ஃபஸ்ட்டு டார்கெட் நம்பர். அப்போ இதில் நம்ம தனிப்பட்டு எடுக்கணும்னு நினச்சோம்னா இதில் நம்மளுக்கு 8057 ஃபஸ்ட்டில் எடுக்கலாம் நண்பா. இது ஃபஸ்ட் நம்பராக நம்ம தூக்கலாம். அதுக்கடுத்து நம்மளுக்கு 8059, 8054, அதோட 3 and 1 இருக்குது. ஸோ 3 1 வந்து சிங்கிளாக இருக்கிறதுனால நம்ம வந்து அதை மற்ற நம்பர்ஸோடு சேர்த்து விட்டுறலாம். அப்போ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 நம்பர்ஸாக எடுக்கக்கூடிய நம்பர்ஸ் இந்த 3 நம்பர்ஸ் தான் நண்பா. ஸோ இதை நம்ம G 8054 8057 8059. ஸோ இந்த மாதிரி நம்ம 3 நம்பரை நம்ம கொஞ்சம் கூடுதல் சான்சஸில் எடுத்துக்கலாம் நண்பா. இதுதான் செட்டு. ஸோ இதில் வந்து 3 நம்பரை நம்ம இதிலேருந்து பிரித்து எடுத்துக்கலாம். அப்போ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நண்பா நம்மளுக்கு இந்த 3 செட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டடாக இருக்குது. அதோடு சேர்த்து நம்மளுக்கு இங்கே 4713 நம்மளுக்கு கிடச்ச கெஸ்ஸிங் நம்பர் தான். ஸோ இதையும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. ஒருவேளை இந்த கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்பில்லட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் மேலே கண்ணு வச்சாலே நம்மளால் ஓரளவுக்கு வின்னிங் எட்டிட முடியும் நண்பா. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 6/2/2024 கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.